தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த செவ்வாய்க்கிழமை பாஷூர் புனித அந்தோனியார் திருத்தலத்திலே நாங்கள் ஒன்று கூடி பலி செலுத்த வந்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே திரு அவையானது ஆயர் மறை வல்லுநரும் அருட்பணியாளருமாகிய தோமஸ் அக்வானஸுடைய திருவிழாவை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றது. 1225 பிறந்த இவர் சிறந்த ஒரு குருவாகவும் இறையியலாளராகவும் திரு அவைக்கு அளப்பரிய பணியையும் செய்திருக்கின்றார். இறுதியிலே 1274 அவர் இறைப்பதம் அடைந்தார் என்று அவருடைய வாழ்க்கை குறிப்பிலே பார்க்கின்றோம். சிறந்த அருள் பணியாளராக, சிறந்த இறையியலாளராக விளங்கிய இவரை திரு அவை நமக்கு மாணவர்களின் பாதுகாவலர் என்றும் பல்கலைக்கழகங்களின் பாதுகாவலர் என்றும் அழைக்கின்றாள். ஆகவே இந்த புனிதருடைய பரிந்துரையை இந்த திருப்பள்ளி வேண்டி மன்றாடிக்கொள்வோம். இன்றைய இந்த திருப்பள்ளியை தம்முடைய கருத்துக்களுக்காக செவிக்குமாறு கேட்டிருக்கிறார்கள். டக்ளஸ் விசா கிடைக்க, பென்ஸ்டன்லி நிரந்தர பதிவிட விசா கிடைக்க, குடும்பத்தின் நோய் தடை நீங்கி முன்னேற்றம் அடைய, ஜெனிசியா நோய் நீங்கி சுகம் பெற, குறுமட மாணவன் தனது கல்வியை தடையின்றி தொடர நிரந்தர விசா கிடைக்க, பிரகாஷ் வெளிநாட்டு பயணம் சரிவர, இன்னும் ஒருவர் வெளிநாட்டு பயண தடை நீங்க, விஜயராணி நோயிலிருந்து குணம் பெற, ஈசாக் எங்கெல்ஸ் வதிவிட விசா கிடைக்க, ஞான பிரகாசம் துஷாந்தன் சிறையிலிருந்து விடுதலை கிடைக்க, வைசஸ் நபி வருத்தம் நீங்க, திபா வருத்தம் சுகமடைய, மங்களேஸ்வரி நோயிலிருந்து சுகம் பெற, திருமண தடை நீங்க, குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் நீங்க என்று சொல்லி பலர் தம்முடைய கருத்துக்களுக்காக சபிக்குமாறு கேட்டிருக்கின்றார்கள். நம்பிக்கையுடையவருடைய வேண்டுதலை ஆண்டவர் செவிசாய்த்து இவருடைய கருத்துக்களை நிறைவேற்ற இந்த பலியிலே உருக்கமாய் வேண்டி நிற்போம். அதே நேரத்திலே இன்றைய திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்குமாறும் கேட்டிருக்கின்றார்கள். நியூட் அறிவழகன் பிறந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றார். குமார் மேத்யூஸ் மகிழா விசா கிடைத்தமைக்காக நன்றி சொல்லுகின்றார்கள். 36வது திருமண ஆண்டிலே ஒரு குடும்பத்தினர் நன்றி கூறுகின்றார்கள். ஞான பிரகாசம் மதுசன் ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றார். பல்வேறு நோக்கங்களுக்காக நன்றி கூறுகின்றவர்களோடு நாம் இணைந்து ஆண்டவருக்கு இந்த பலியை நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறைகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏன் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, பெரும் பாவமே. ஆகியால் எப்போதும் கன்னியான் புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனித தாமஸ் தூய வாழ்வை நாடுவதில் ஆர்வமும்
மறை போதனைகளை கற்று அறிவதில் புகழும் பெற்று விளங்கச் செய்தீரே. அவர் கற்பித்தவற்றை நாங்கள் அறிந்து கொள்ளவும் அவரது வாழ்வை பின்பற்றவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நிறைவேற்ற வருகின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 10 வரை. சகோதர சகோதரிகளே, வரப்போகும் நலன்களின் உண்மை உருவை திருச்சட்டம் எடுத்து காட்டவில்லை. அது அவற்றின் நிழலாக மட்டுமே உள்ளது. எனவேதான் ஆண்டுதோறும் இடைவிடாமல் செலுத்தப்படும் அதே பலிகளால் வழிபட வருபவர்களை நிறைவுள்ளவர்களாக்க அதற்கு வலிமை இல்லை. அவ்வாறு இருந்திருந்தால் பலி செலுத்துவது நின்றிருக்கும் அல்லவா? ஏனெனில் வழிபடுபவர்கள் ஒரே முறையில் தூய்மை அடைந்திருந்தால் பாவத்தை பற்றிய உணர்வே அவர்களிடம் இராதே. மாறாக பாவங்கள் நீங்கவில்லை என்பதை அந்த பலிகள் ஆண்டுதோறும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றன. ஆம், காளைகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவிழத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கின்றார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகின்றார். பின்னர் உமது திருவிழத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்கின்றார். பின்னியதை நிலைக்கச் செய்ய முன்னியதை நீக்கிவிடுகின்றார். இந்த திருவிழத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக்க செலுத்தியதன் மூலம் நாம் தூயவர் ஆக்கப்பட்டிருக்கின்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலாக உமது திருவிழன் நிறைவேற்ற கடவுளை இதோ வருகின்றேன். உமது திருவிழன் நிறைவேற்ற கடவுளை இதோ வருகின்றேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து என் மன்றாட்டை கேட்டருளினார். புதியதொரு பாடலை நம் கடவுளை புகழும் பாடலை என் ஆவினின்று எழச் செய்தார். விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி
வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். உமது நீதி நான் என் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை. உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞானிகளுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 1, இறைவசனங்கள் 31 தொடக்கம் 35 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்த வெளியே நின்று கொண்டு அவரை வர சொல்லி அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ, உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தன்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களை. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரை என் சகோதரியும் சகோதரும் தாயும் ஆவார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை பகுதிகள் முழுவதும் கடவுளுடைய திருவுளம் நிறைவேற்றப்பட வேண்டும் அல்ல நிறைவேறுகின்றது என்ற செய்தியை நமக்கு தருகின்றது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலும் இதே செய்தி கொடுக்கப்படுகின்றது. பலிகளையும் காணிக்கைகளையும் நீர் விரும்பவில்லை என்று கருத்துப்பட வந்து, ஆண்டவரே, உம்முடைய திருவுளம் நிறைவேற்றுவதே மேலானது என்பது கிறிஸ்துவிலே வெளிப்படுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். கிறிஸ்து கூறிய அந்த வார்த்தைகள் முன்பாகவே திருப்பாடலிலே சொல்லப்பட்டு விட்டது. எவ்விதமாக
மனு உடல் எடுக்கின்ற இந்த வார்த்தையானவர் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவார் அல்லது அதற்கு அடிபணிந்து செயல்படுவார் என்பதை திருப்பாடலும் கூறுகின்றது. இன்றைய நற்செய்தியிலே கூட நாங்கள் பார்க்கின்றோம், இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவை காண வந்திருந்த போது அந்த செய்தி அவருக்கு கொடுக்கப்படுகின்றது. அந்த வேளையிலே இயேசு சொல்லுகின்ற வார்த்தை, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார். சிலவர்களே, இந்த வார்த்தைகளை நாங்கள் படிக்கின்ற போது இயேசு தன்னுடைய தாயை அல்லது சகோதரர்களை குறைவாக மதிப்பிடுகின்றாரோ என்ற கேள்வி எழலாம். ஆனால் இயேசுவுக்கு தன்னுடைய தாயை முழுவதுமாக அறிவார். காரணம் என்னவென்று சொன்னால், உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்ற அந்த வார்த்தைக்கு முழுவதுமாக அன்னை மரியாள் பணிந்து நடந்தாள். இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்வதனூடாக உமது திருவுளம் என்னிலே நிறைவேறட்டும் என்று ஏற்கனவே ஆண்டவருக்குள்ளே அவள் ஒரு அர்ப்பணத்தை மேற்கொண்டிருந்தாள். அந்த அர்ப்பணத்தை இயேசுவும் அறிவார். அதனாலே தான் தாயை குறைவாக மதிப்பிடுகின்றார் என்று நாங்கள் எண்ணுவதை விட, இந்த உலக மக்கள், அதாவது இன்று நாங்கள் இந்த இடத்துல இருக்கின்ற போது எங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற மக்கள், நீங்கள் பேறு பெற்றோர், திருவுளத்தை நிறைவேற்றுபவர், என்னுடைய சகோதரர் சகோதரிகள், தாய் தந்தை சகோதரன் என்று ஒரு உறவு நிலையை எங்களோடு இயேசு ஆழப்படுத்துகின்றார். சிலவர்களை நாங்கள் நினைத்துக்கிறோம் நாங்கள் தான் ஆண்டவரோடு உறவை ஆழப்படுத்துகின்றோம் என்று. அது எங்களுடைய உணர்வின் வெளிப்பாடு, எங்களுடைய கடவுள் பக்தியின் வெளிப்பாடு. ஆனால் கடவுள் எங்களோடு எப்போதுமே ஒரு உறவை வைத்து கொண்டே இருக்கின்றார். அந்த உறவினாலே தான் நாங்கள் ஒவ்வொருவரும் ஈர்க்கப்படுகின்றோம். அந்த ஈர்ப்பினாலே தான் நாங்கள் கடவுளை தேடி வருகின்றோம். இந்த இடத்திலேயும் இருந்து கடவுளை பார்த்து மன்றாடி கொண்டிருக்கின்றோம். இந்த மன்றாட்டிலே இந்த திருப்பாடல் சொல்லுகின்றது, நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவரும் என் பக்கம் சாய்ந்து என் மன்றாட்டை கேட்டளினார் என்று திருப்பாடல் சொல்லுகின்றது. அன்பார்ந்தவர்களே, திருவுளம் நிறைவேற்ற நாங்களும் ஆசைப்படுகின்றோம். அந்த ஆசைக்கு கடவுளும் ஆசி வழங்கி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நாங்கள் அவருடைய மக்கள். அதனாலே தான் நாங்கள் இந்த திருப்பாடலில் சொல்லப்பட்டது போல ஆண்டவருக்காக நாங்கள் பொறுமையோடு காத்திருக்கின்றோம். சில வேளை இந்த ஆலயத்துக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் வருகின்றவர்கள் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வேண்டுதல் கேட்கப்படும், தங்களுடைய சுபங்கள் கேட்கப்படும் என்று சொல்லி பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நேரம் வரும், அவரும் எங்கள் பக்கம், அதாவது மன்றாட்டுக்களை கொடுத்துவிட்டு நேர்த்திகளை செய்துவிட்டு பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவர் பக்கமும் ஒவ்வொருவருடைய நெஞ்சோடும் சாய்ந்து ஆண்டவர் அவர்களுடைய மன்றாட்டை கேட்பார். அதுவரைக்கும் நாங்கள் ஆண்டவர் எங்களிடத்திலே விரும்பி நிற்கின்ற அவருடைய திருவுளத்தை நம்முடைய வாழ்விலே நிறைவேற்றுகின்ற மக்களாய் சீவிக்க இந்த பள்ளியிலே ஆண்டவரிடத்திலே அருள்வரம் வேண்டி மன்றாடுவோமாக. ஆமேன். அன்பு தந்தே இறைவா, பாவம் தோய்ந்த மனுக்குலத்தை மீட்க உமது திருமகனே இவ்வுலகிற்கு அனுப்பினீரே. அவர் தம்மையே பலியாக்கி உலகிற்கு மீட்பு அளித்தாரே. அவர் எமக்காக ஏற்படுத்தி சென்ற திரு அவையை என்றென்றும் வழிநடத்தி அதன் தலைவரையும் மேய்ப்பு பணியின் உறுப்பினர்களையும் அடைக்கலத்தில் வைத்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லவ தேவனே, உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களே தன் தாயும் சகோதரர்களும் என்று உமது திருமகன் கூறியிருந்தாரே. அவரது கூற்றுக்கிணங்க நாம் உமது வாழ்வில் உமது திருச்சட்டங்களை கடைபிடித்து
இவ்வுலக மாயைகளுக்கு உட்படாது உமக்கு உகந்தவர்களாய் வாழ எம்மை வலுப்படுத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாக்கும் பரம்பொருளே இறைவா, புனித அந்தோனியாரின் வணக்க நாளாகிய செவ்வாய்க்கிழமை தோறும் புனிதரின் இல்லம் தேடி வருகிற அனைத்து பக்தர்களுக்காகவும் உம்மை வேண்டுகின்றோம். அவரின் நம்பிக்கை கொண்டு தொலை தூரத்திலிருந்து அவரை நாடி வரும் பிற சமயத்தோரின் வேண்டுதல்கள் நிறைவேறி அவர்கள் துயரை களைத்திட வேண்டும் என்று புனிதரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் நம்பிக்கையோடு எங்களுடைய வேண்டல்களை உம்முடைய பாத்திரை சமர்ப்பித்திருக்கின்றோம். குறிப்பாக தம்முடைய கருத்துக்களுக்காக சபிக்குமாறு இந்த பள்ளியிலே கேட்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரர்களுடைய கருத்துக்களை உம்முடைய பாத்திரை ஒப்படைக்கின்றோம். இன்னும் இந்த காலை திருப்பள்ளி கலந்து கொண்டு மன்றாடி கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய உள்ளத்தில் இருக்கின்ற இயக்கங்கள் கவலைகளையும் நீர் அறிந்து அவருடைய தேவைகளையும் நிறைவேற்றிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரர்களினுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித தோமஸின் விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு வந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களை முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்தச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேறு பயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூட்டும் போது கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறியங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதரோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரின் இன்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கொழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஜஸ்டின், ஞானப்பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசவாஸ், எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியார், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித தோமஸ், இவ்வுலகில் மக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில்
பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து வாழ்வளிப்பதாக.
நிலையான சொந்தம் நீ நிறைவாழ்வு தருவாய் இதற்காகவா நான் உயிர் சுமந்து அலைந்தேன் இதற்காகவே இந்நாளிற்காய் நான் இதம் காத்து இருந்தேன் இந்நாளிற்கே உலகாலும் செல்வங்கள் பல கோடி வந்தாலும் உன்னோடு நான் காணும் சுகமாகுமோ இனி தேற்றும் சொந்தங்கள் உறவாகி வந்தாலும் எனக்காக உயிரிந்த அன்பாகுமோ மனதின் வாசல் மலர்களை தூவி மன்னவன் நீ வரும் மகிழ்வினை சுவைத்து மனதின் வாசல் மலர்களை தூவி மன்னவன் நீ வரும் மகிழ்வினை சுவைத்து மாறாதவா என் மருந்தானவா மனசெல்லாம் நீயாகி இணையாளவா இணையாளவா நீ இணையாளவா இதற்காகவா நான் உயிர் சுமந்து அலைந்தேன் இதற்காகவே இந்நாளிற்காய் நான் இதம் காத்து இருந்தேன் இந்நாளிற்கே உள்ளத்தின் பூக்காடு நீயானாய் இந்நாளில் உயிர் வாழும் பொழுதெல்லாம் மனமாகுவேன் தனித்தீவில் இருந்தாலும் சுகம் காண்பேன் இந்நாளும் நினைக்கின்ற நினைவாக நீயானதால் தேரில் விழுந்த விருட்சம் நீ வெளிச்சம் காட்டும் முகவரி நீ தேரில் விழுந்த விருட்சம் நீ வெளிச்சம் காட்டும் முகவரி நீ வாழ்வானவா என் வழியானவா விழியோர இமையாகி என்னை மூடவா நீ என்னை மூடவா இதற்காகவா நான் உயிர் சுமந்து அலைந்தேன் இதற்காகவே இந்நாளிற்காய் நான் இதம் காத்து இருந்தேன் இந்நாளிற்கே உணலாக நீ வருவாய் உணவாக உனி தருவாய் நிலையான சொந்தம் நீ நிறைவாழ்வு தருவாய் இதற்காகவா நான் உயிர் சுமந்து அலைந்தேன் இதற்காகவே இந்நாளிற்காய் நான் இதம் காத்து இருந்தேன் இந்நாளிற்கே நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத் தருவீராக. அதனால் புனித தோமஸின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி.
புனித அந்தோனியாரை நோக்கி வேண்டுதல். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, பாஷூர் பதியில் குழுமியுள்ள எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தாரும். குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் கோடி அற்புதரே, இதோ மது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீ ஏற்றியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களினின்றும் எங்களை காப்பாற்றும். போரின் கட்டுக்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்றுத்தாரும். மதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடம் இருந்து நீக்கியருளும். நாங்களும் அது வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரையொருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர பதுவை புனிதரான புனித அந்தோனியாரே, இறையேசுவை நிறை அன்பு செய்த புனித அந்தோனியாரே, அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோனியாரே, வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோனியாரே, காணாமல் போனவற்றை கண்டெடுக்கச் செய்யும் புனித அந்தோனியாரே, எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோனியாரே, உடலை ஒருத்தி எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, நற்செய்தியை போதித்து மெய்மறையின் வல்லுநரான புனித அந்தோனியாரே, பாவத்தினாலும் அழகினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோனியாரே, மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வெல்லை இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களுக்கு அளித்தீரே.
அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எழுந்து நின்று புனிதரை புகழ்ந்து பாடுவோம். உலகின் வார்ப்பினில்
ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.